இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேசர் கோல்டு கார்டு ஸ்கேம். அதாவது கேம் விளையாடக்கூடிய ஒரு கார்டுல வந்து எப்படி ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு தான் பார்க்குறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஓடிபி சொல்லுவாங்க. உங்க கார்டு மேல உள்ள 16 நம்பர் சொல்லுங்க சார் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பழசு. அதே நம்ம இருந்துகிட்டு இருந்தோம்னா, நம்ம நெறையா ஏமாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டோம்னா, அந்த ஸ்கேமர்ஸும் அப்டேட் ஆயிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த மாரி கேட்டா எல்லாம் உஷாராயிடுறாங்கன்ட்டு, இப்போ கிஃப்ட் கார்டு, கேம் கார்டு அந்த மாரி விஷயங்கள்ல ஸ்கேம் பண்ண வந்துட்டாங்க. இப்போ இந்த ரேசர் கோல்டு கார்டு பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ரேசர் கோல்டு கார்டுங்கிறது வந்து மெயினா கேமிங்க்காக யூஸ் பண்ற ஒரு கார்டு. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா, இத வச்சு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து நெறையா அந்த ரேசர் கோல்டு அக்கவுண்ட்ல நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு, அது மூலியமா நெறைய கேம்ஸ வந்து நம்ம பை பண்ணி விளையாடலாம். அதாவது 2000க்கும் மேற்பட்ட கேம்ஸ், அதாவது ப்ரோ கேம்னு சொல்லுவாங்க. எல்லாம் வந்து பே பண்ணி விளையாடக்கூடிய அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து நம்மளே வந்து பை பண்ணிக்கிட்டு 1 இயர்க்கான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம பண்ணலாம். இந்த ரேசர் கோல்டு ஸ்கேம் பற்றி நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா, நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவர்களோட குழந்தைகளுக்காக இந்த கார்ட்ஸை வாங்குறாரு. அதாவது அவங்களுக்கு சம்மர் லீவ் வரும்போது அந்த குழந்தைகள் கேட்குறாங்க, அதிகமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதிகமாக கேட்குறாங்க. அதுக்காக வேண்டி இதை வந்து வாங்க போகிறாரு. இவர் வந்து ஷாப்பில் போய் வாங்காமல், கரெக்டான ஷாப்பில் போய் வாங்காமல், இவர் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறாரு இந்த கார்ட்ஸை. இந்த கார்ட்ஸை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண உடனே கார்ட்ஸும் வந்துடுது. அதுக்கப்புறம் ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அந்த நம்பரை எடுத்து போட்டால் இன்வேலிட்னு வருது. ஏன் இப்படி வருதுன்னாக்க, யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு போடுற அந்த கார்ட்ஸை கூட எடுத்துகிட்டு போயிட்டு அதில் லேபிளிங் பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து ஆன்லைனில் சேல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்கேமும் போயிட்டுருக்கு. ஸ்கேமர்ஸ்க்கு எதுக்கு இந்த கார்டு, அதை வச்சு அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த கார்டை வச்சு பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ணலாம், வேறு பர்ச்சேஸிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு அக்கௌண்ட்டாக இது பண்ணி அதில் வந்து இந்த மணியை வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் இருக்குது. டைரக்ட் மணியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ யூஸ் இருக்கிறதுனால இதை வந்து இந்த ஸ்கேமரை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்கேம் கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு வசதி ஆயிடுச்சு. அவங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க. நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட என் நண்பர், அதாவது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு பார்த்தாக்கா அதில் ஒன்றும் வேலிட் இல்லை, அந்த மாதிரி உள்ளதை கார்டை நம்மள்ட்ட கொடுத்துருக்குறாரு. இந்த மாதிரி தான் இருக்குது ஸ்கேம் கார்டு. அதாவது இது கேம் கார்டு, ஸ்கேம் கார்டு கிடையாது. ஏன்னு கேட்டோம்னா இதில் யூசர்ஸ் நிறையா இருக்குது. இருந்தாலுமே வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஸ்கேமர்ஸு. அதில் நம்ம வந்து மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ. இது அவரே போட சொல்லியிருக்காரு நம்மக்கிட்ட. பின்னாடி பார்த்தோன்னா சீரியல் நம்பரு, அந்த சீக்ரெட் நம்பரு எல்லாமே இருக்கும். நீங்கள் கேம் மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் கேம் விளையாடுறாங்கன்னாலும் நீங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இதில் மோகமாக இருக்கிறவங்க, அடிக்டாக இருக்கிறவங்க அதிகமாக இந்த மாதிரி கார்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஸ்கேமர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சொந்தக்காரங்கன்னு சொல்லியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியோ, ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியோ ஸ்கேம்ஸுகளை பண்ணுறாங்க. அதாவது அவங்கக்கிட்ட வந்து கார்ட்ஸை கேட்குறது, ஏதாவது கிஃப்டாக கேட்குறது. ஒரு கார்ட்ஸு, நான் கஷ்டப்படுறேன் கேம் விளையாடுறதுக்காக, ஒரு சரி பண்ணுற போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. அதையும் தாண்டி ரொமான்டிக் ஸ்பேஸில், அதாவது அழகான பெண்கள் இந்த மாதிரி சொல்லிவிட்டு என்னோட குழந்தைகளுக்காக வந்து கேம் கார்டு கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து நட்பில் இருக்கலாம், அந்த மாதிரி சொல்லியும் ஸ்கேம் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கிறோம். இது மாதிரியான அவேர்னஸ் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் உங்கள் பட்டுக்கோட்டை பார்த்தா மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்ப்பேன்னு நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட்டால் நம்ம சேனல் இன்னும் வளரும், இன்னும் உங்களோட சப்ஸ்கிரைபும் அன்பும் கிடைக்குங்கிறத நம்புகிறோம்.